ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கதா பார்க்கலாம். அது 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம், 1/2 kg உருளைக்கிழங்கு வெட்டி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு 100 grams ஆஃப் பூண்டும் இஞ்சியும் அரைச்சி போட்டிருக்கோம், அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வேக வச்சாச்சு. இதில் ஒரு சின்ன கடாய் எடுத்து அதில் கொஞ்சோல தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் ஆஃப் வத்தல் தூள் 2 ஸ்பூன் ஆஃப் மல்லித்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சோல தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு ஒரு 1/2 தேங்காய் துருவி அதில் போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுப்பட்டால் தான் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை போட்டிருக்கோம். அதை மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே குக்கரில் வெந்துட்டு இருக்க சிக்கனை நல்லா ஒருக்கா கிளறி விட்டுட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதித்த உடனே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதையும் நம்ம போட்டு நல்லா வேக வைக்கணும். அந்த தேங்காய் வெந்தால் தான் நம்மளோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால அதை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா இவ்வளோத்தையும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பரான குழம்பு ரெடி.